இன்னைக்கு நீங்கள்லாம் சத்திரியனாலே நினச்சி நக்கல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் உண்மையாலுமே ராஜாவாக ஆசைப்பட்டப்பெல்லாம் நான் என்னென்ன பண்ணிட்டு இருந்தேன்னு உங்களுக்கு தெரியுமா? அதெல்லாம் உங்களுக்கு எங்க தெரிய போகுது? தந்தை பெரியாரின் வழியில் சமூக நீதிக்காக போராடிய இன்றைய சக்கரவர்த்தி தான் அன்றைய ராமதாஸ். உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது. நம்ம தலித் மக்களோட நான் எந்த அளவுக்கு இயல்பாக இருந்திருக்கேன்னு உங்களுக்கெல்லாம் தெரியவே தெரியாது. நம்ம தம்பி திருமாவளவன் சமூக நீதி போராளின்னு எனக்கு பட்டமே கொடுத்துருக்குறாரு. அந்த காலத்தில் சுடுகாடுக்கு கொண்டு போகணுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த அமைதிப்படை படத்துல எல்லாம் காமிச்சிருப்பாங்கல்ல சண்டை, அந்த சண்டையெல்லாம் நடக்கும். ஒரு தலித் சகோதரனுடைய பாடையை இந்த தோல்ல எடுத்து வச்சு கொண்டு போனவன் தான் இந்த ராமதாஸ். அப்பெல்லாம் நான் சமூக நீதிக்காக போராடிக்கிட்டு இருந்தேன். அன்னைக்கு இருந்த என்னுடைய முகம் என் மனசுக்குள்ளேயே இருக்கு. உண்மையாலுமே நான் அப்படியெல்லாம் இருந்தேன் அப்படின்னு நினைச்சு பார்க்குறப்ப இப்ப ஏன் நான் இப்படி மாறிட்டேன்? என்னுடைய அரசமைப்பில் எனக்கு அடுத்த பதவி ஒரு தலித் மட்டுமே இருக்க முடியும்னு சட்டமே போட்டேன். இதுவே என் கட்டளையே சாசனம்னு நான் உறுதியா சொன்னேன். அதை பார்த்துதான் பாகுபலியில சீனா வச்சிருக்காங்க. ஆடே நம்ம அதைய பார்த்துதான் அன்புமணி நான் பாகுபலி படத்துல வர மாதிரி இருந்துச்சு அப்படின்னு எல்லாம் சொல்லி டிராமா பண்ணார்ல, கார்ல போயிட்டு இருக்கும் ஞாபகம் இருக்கா? பாகுபலி வருவாருங்க, அது வந்து மகேந்திர பாகுபலி ஆகிய நான் அப்படி சொன்ன உடனே அப்படியே அதிரும். எங்க வீட்டுல சொல்றாங்க, எங்க ஞாபகம் இருக்குங்களாங்க போன வருஷம் வண்டலூர் மாநாட்டுல இதே மாதிரிதான் அன்புமணி ஆகிய நான் நீங்க சொன்னீங்க, அவ்வளவு ஒரு 10 லட்சம் பேர் அப்படியே கை தட்டினாங்க. எனக்கு அதே ஞாபகம் வருது, அதே சீன் அப்படியே ஞாபகம் வருது. அதெல்லாம் நான் அந்த காலத்திலேயே பண்ணிட்டேன். ராமதாஸ் அப்படின்னா ஒரு காலத்துல அவ்வளவு மரியாதை இருந்துச்சு எல்லாத்துக்கும். உண்மையாலுமே நான் அப்படித்தாங்க இருந்தேன். தலைவர் கலைஞர் ஆகட்டும், சகோதரி ஜெயலலிதாவாகட்டும், எல்லாரும் எனக்கான மரியாதையை கொடுத்துட்டு தான் இருந்தாங்க. என்ன பண்றது, வாரிசுன்னு வந்துட்டா அவ்வளவுதாங்க. அதுவும் என் வாரிசு இருக்குதே, என் வாரிசு சொல்ல மறந்துட்டேன். என்னுடைய அரசமைப்புல நான் மட்டும் இத்தனையும் பண்ணணும்னு நான் சொல்லல. எனக்கு அத்தனை போர்ப்படை தளபதிகள் அத்தனை பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. இத்தனை பேர்த்துடைய உழைப்புல தான் என்னுடைய அரசவையே நான் கட்டமைச்சேன். நான் ஒரு சக்கரவர்த்தியா இருந்து இந்த அரசவைய வேற ஏதாவது ராஜா கையில கொடுத்துருந்தா கூட நல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன். ஷோ சாமி, என் பிள்ளைக்கு கட்சினா என்னன்னு தெரியாது, உழைப்புனா என்னன்னு தெரியாது, தியாகம்னா என்னன்னு தெரியாது. இவனே வாரிசுங்கிற பேர்ல தான் வந்திருக்கிறான். 35 வயசுல அனுபவம் இல்லாத, சொல்ல போனா அறிவே இல்லாத ஒருத்த கையில அந்த அமைச்சர் பதவியை எடுத்து கொடுத்தது தான் நான் பண்ண மிகப்பெரிய தப்பு. என் கூடையே இருந்த எழில்மலைக்கு கூட இணையமைச்சர் பதவி தான் கொடுத்தேன். ஆனா என் கட்சி அழிக்க வந்த இவனுக்கு கேபினட்டே வாங்கி கொடுத்துட்டேன். இப்ப பாருங்க, நான் ஜத்திரியன்னு சொன்னா சின்ன சின்ன குழந்தைங்கள்லாம் ட்ரோல் பண்ணுதுங்க. ஒரு காலத்திலே, முன்னொரு காலத்திலே, ஒரு நாள் அன்று ஒரு நாள் என்ன பண்றது, அந்த காலமெல்லாம் முடிஞ்சு போச்சு, திரும்ப வரவா போகுது. அவசரப்பட்டுட்டேன். ஒரு பெரிய சாம்ராஜ்யமா உருவாக வேண்டிய இந்த கட்சியை எல்லாம் நான் பண்ண தப்பு. இப்ப யோசிச்சு குறை சொல்லி என்ன பண்றது, பெக்காம விட்டுருக்கணும். ஆனா அன்புமணிய பாருங்க, எம்ஜிஆர் மாதிரி டைலாகா அடிக்கிறாரு. என் தாயின் மீது ஒரு துரும்பு கூட படாமல் பார்த்துக்கொள்வாராமா. ஏனுங்க அன்புமணியை உங்க வயாலேயே சொல்லிருங்க, ஏன்னா பாட்டில் மணின்னு வேற பேர் வந்துருச்சு. உலகத்துல நான் ரொம்ப நேசிக்கிறது எங்க அம்மா தான். அதே போன்று அவங்க ரொம்ப நேசிக்கிறது என்னதான். எங்க அம்மாவுக்கு ஒரு துரும்பு கூட அவங்க மேல பட விட மாட்டேன் நான், இது வரைக்கும் இல்லை, இதுக்கப்புறமும். அங்க உட்காந்து பாட்டில தூக்கி அம்மா மேல அடிச்சான். எங்க அம்மாவுக்கு ஒரு துரும்பு கூட அவங்க மேல பட விட மாட்டேன் நான். அங்க உட்காந்து பாட்டில தூக்கி அம்மா மேல அடிச்சான். எங்க அம்மாவுக்கு ஒரு துரும்பு கூட அவங்க மேல பட விட மாட்டேன் நான். அம்மா மேல அவ்வளவு பாசமா, அவ்வளவு பாசமா. பேர மேல பாட்டிக்கு பாசம் இல்லாமலா இருக்கும்? பாசம் இருந்ததுனாலதான் பேரனையும் கூட வச்சுக்கன்னு சொல்லி இருக்கிறாங்க. அதுக்காக பாட்டில் எடுத்து அடிக்கலாமா அன்புமணி அப்படின்னு நாம சொன்னாதான் சங்கடப்படுவீங்க. சொந்த அப்பா சொல்லி இருக்கிறாரு, த சக்கரவர்த்தி ஆஃப் பாமக, அவர் தான் சொல்லியிருக்காரு. என்ன கோவமோ என்ன பிரச்சனையோ, ஆனா இன்னைக்கு பாமகவுடைய மகிழ்மதியவே கைப்பற்றி விட்டீர்கள். அன்னைக்கு அந்த கார்ல போகும்போது ஒரு காமெடி பண்ணீங்கல்ல, இந்த பாகுபலி படத்துல வர மாதிரி நான் அந்த இடத்துல அப்படியே நின்றுட்டு இருந்தேன் அப்படின்னு. அமரேந்திர பாகுபலி அப்படின்னு சொல்லும் போது அப்ப சுத்தி இருந்த மக்கள் எல்லாம் பாகுபலி பாகுபலி பாகம்புபலி அன்புமணி
அன்புமணின்னு சொன்னாங்கல்ல, அதே மாதிரி நேத்து உங்களுக்கு இருந்திருக்கும்ல. ஆனா ஒண்ணு கவனிச்சிங்கன்னா, நீங்க அப்பா கேரக்டரோட பாகுபலி சொன்னப்பதான் கைத்தட்டல் அவ்வளவு வந்துச்சு. நம்முடைய இனமான காவலர் சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் ஏன்னா அவருடைய உழைப்பு உண்மையாலுமே அன்றைய காலத்தில் போற்றத்தக்கது. இன்னைக்கு அவரை நம்ம ட்ரோல் பண்றோம் இல்லைங்க. உண்மையாலுமே அன்னையோட ராமதாஸ நம்ம ஒரு தடவை நினைச்சு பார்க்கணுங்க. இன்னைக்கு இந்த நாடக காதல் குரூப்னு எல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் காமெடி பண்ணிட்டு இருந்தார்ல, அவர் அன்னைக்கு உண்மையாலுமே சமூக நீதிக்கு வேண்டி சீரியஸா போராடினாருங்க. உண்மையாலுமே ராமதாஸ் அன்னைக்கு போற்றுதலுக்குரிய நபரா தான் இருந்திருக்காரு. ஆனா அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரியல ஐயா மருத்துவர் ராமதாஸ் அவர்களுக்கு. இப்படி எல்லா போராட்டங்களையும் கைவிட்டுட்டு தன்னை ஒரு மிகப்பெரிய சத்திரியனாகவே நினைச்சு உட்கார ஆரம்பிச்சிட்டாரு. கிட்டத்தட்ட மாறி 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 அமைச்சரவையில இடம் பெற்றுக்கிட்டே தான் இருந்தாரு. பல நேரங்கள்ல அவரை சத்திரியன்னு சொன்னதை விட சாணக்கியன்னு சொன்ன ஆளுங்க தான் நிறைய பேர் இருந்திருக்காங்க. ஏங்க நம்ம சாணினக்கியா இல்லைங்க, சாணக்கியாங்கிறது பொதுவா புழக்கத்துல இருக்கிற பேரு, நம்ம அதை பயன்படுத்தாம இருக்க கூடாதுல இவங்க எடுத்துக்கிட்டாங்கிறதுக்காக. சோ அன்றைய ராமதாஸ் சிறப்பா தான் இருந்திருக்காரு. காலம் எல்லாத்தையும் மாத்தும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஐயாவையும் மாத்தி இருக்கு. எவ்வளவு அசிங்கப்பட்டு போயிட்டாரு. பெத்த புள்ளனாலேயே தன்னுடைய கண் முன்னாடியே தன்னுடைய சாம்ராஜ்யம் அழிஞ்சு போச்சு. அதாவது உருப்படாத வாரிசு இருந்தா அப்படித்தான் இருக்கும். பாட்டில தூக்கி வீசி தன்னோட இடத்துக்கு வேற யாரும் வந்துடக்கூடாதுங்கிற நிலைமைக்கு அன்புமணி இறங்கிட்டாரு. நான் உழைக்க மாட்டேன், எனக்கு கொள்கை தெரியாது, ஆனா நோகாம நோம்பி கும்பிடுவேன் அப்படின்னா இப்படித்தான் இருக்கும். அன்புமணி, நீங்க கத்துக்கிறதுக்கு எவ்வளவோ இருக்கு. அரசியல் இல்ல, ஆரம்ப கல்வியே நீங்க கத்துக்கணும். என்னடா அது ஒரு முகலாயர் சாம்ராஜ்யம் மாதிரி இருக்கு, எல்லா வாரிசுகளும் இப்படித்தான் இருப்பாங்களா அப்படின்னு பார்த்தா, இன்னைக்கு நம்ம தோழர் டான் அசோக் ஒரு அருமையான ஆர்டிக்கல் எழுதியிருந்தாருங்க. ரொம்ப எக்ஸலண்டான ஆர்டிக்கல் கூடங்க அது. இந்த ராமதாஸ் அன்புமணியோட இந்த ஃபைட் சீன் நடந்துட்டு இருக்கும்போது அவரு இன்னொரு பக்கத்துல இருந்து இன்னொரு காட்சியை பத்தி விளக்குறாரு. அது எங்க தளபதி மு.க. ஸ்டாலினை பத்தியான விஷயம். கிட்டத்தட்ட 14 வயசுல இருந்தே ஒருத்தர் உழைச்சிட்டு இருக்காரு. ஒரு மிகச்சிறந்த கதாசிரியருடைய பிள்ளை, ஒரு மிகச்சிறந்த வசனகர்த்தாவினுடைய பிள்ளை, அன்றைய திராவிட தலைவர்கள்லயே பணக்கார வீட்டு பிள்ளை. இன்னும் சொல்ல போனா பான் வித் சில்வர் ஸ்பூன் தான். ஆனாலும் கொள்கைக்காக ரோட்லயே தான் கடந்தாரு. நான் உங்களுடைய வாரிசு, எனக்கு இந்த பதவியை கொடுங்கன்னு ஒரு நாளும் ஒரு இடத்துலயும் அவர் கேட்டது கிடையாது. உழைப்பு உழைப்பு உழைப்பு. அவர் போன ஒவ்வொரு பதவியும் அவருக்கு கிடைக்கிறப்ப அந்த பதவிக்கு பெருமை கிடைச்சதோட அந்த பதவிக்கான செயல்களை சிறப்பாவே அவர் செஞ்சுட்டு இருந்தாரு. இளைஞர் அணி செயலாளர் பதவி அவரை தேடி வந்தப்போ இளைஞர் அணி எப்படி இருக்கணும் அப்படிங்கறத அவர் தான் கட்டமைச்சு காட்டினாரு. முதல் தேர்தல்ல தோல்வி, ஜெயிக்கவே இல்லைங்க. அப்பவே சொன்னாங்க இந்த வாரிசெல்லாம் ஜெயிக்காதுன்னு. உண்மைதான், அவர் வாரிசா எந்த இடத்துலயுமே ஜெயிக்கல. தன்னை நிலைநிறுத்தி கொண்டு தன்னுடைய அடையாளத்துலதான் அவர் வாழ்ந்துட்டு இருந்தாரு. நம்ம லவுட் ஸ்பீக்கர் ஸ்ரீமதி தோழர் சொன்ன மாதிரி அவரு கலைஞருடைய வாரிசு ஸ்டாலினா இல்லாம மிஸ்ஸா ஸ்டாலினா மாறினாரு. அதுக்கப்புறமும் அவரை யாருமே வாரிசா பார்க்கவே இல்லை. அப்புறம் அவர் வந்த எல்லா பதவிகளும் அவர் பண்ண வேலைக்கு பதவிகள் தேடி வந்துச்சு. கட்சியின் தலைவர் பதவி கூட செயல் தலைவராகி அப்புறம்தான் ஆனாரு. எந்த இடத்துலயும் பதவியை அவர் கேட்டு பெறவே இல்லை. அப்புறம் கட்சிக்கு தலைவராகி எதிர்கட்சிக்கு தலைவராகி இன்றைய தமிழக மக்களின் மனதை வென்ற முதல்வரா நிற்கிறாரு. இப்படி கண் முன்னாடியே வாழும் உதாரணமா இருக்கிற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்கிற இதே தமிழ்நாட்டுல தான் அன்புமணியும் வாரிசுங்கிற பேர்ல தன் கட்சியவே அழிச்சிட்டாரு. ஆனா தளபதி மு.க. ஸ்டாலின் இன்னும் கட்சிய வீரியமா வளர்த்திட்டு இருக்காரு. காரணம் அவர் வெறும் வாரிசல்ல, கொள்கையின் வாரிசு. எங்க திராவிட மாடல்ல வர எல்லாருமே கொள்கையின் வாரிசுகள் தான். ஏன்னா கொள்கையே சமத்துவம், சகோதரத்துவம், சமூக நீதி. இதை நாங்கள் வென்றே தீருவோம். ஏன்னா இது பெரியாரின் வழி நடக்கும் மாடல். கற்றுக்கொள்ளுங்கள் எங்கள் திராவிடத்திடமிருந்து. இதுதானங்க உண்மை. பின்ன தன்னை விட கொஞ்சம் யாருக்காவது புகழ் கிடைச்சிட்டா பிசிறுன்னு சொல்லி தள்ளி வைக்கிறக்காது என்ன கட்சியா? அரசியல் என்பது மக்களால் மக்களுக்காக மட்டுமே. எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க. புன்னகையோட ஃபாலோ பண்ணுங்க. நம்ம புன்னகை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி ஆதரவுகளை கொடுத்துக்கிட்டே இருங்க. நன்றி, வணக்கம்.